ஞானங்கிறது எப்போ வரும் எப்படி வரும்லாம் சொல்ல முடியாது. ஆமா 3 வயசுல ஞான சம்பந்தர் ஞானப்பாட்டு பாடினார். ஆஹா தொடுடைய செவியல் விடையேறியோர் தூவெண்மதி சூடி பாடினார். 5 வயசுல பட்னத்தார். எல்லாரும் சொல்லுவாங்க உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு சரியான ஜால்ரான்னுவாங்க. சரியான இடத்துல போட்டார் பாருங்க. ஞானத்தோட போடுறதை ஏயா அவர் பிஏ மட்டுமல்ல எல்லாமே எங்களுக்கு அவர் தான், குழுவுக்கே அவர் தான். ஏன் சொல்றேன்னா அது அவ்வளோ ஒரு ஞானமான விஷயம். 3 வயசுல ஞானசம்பந்தர், 5 வயசுல பட்னத்தார், 7 வயசுல பரமஹம்சர், 9 வயசுல எம்எஸ் அம்மா, 10 வயசுல ராமலிங்கம் சுவாமிகள், 14 வயசுல ரமண மகவான், 15ல மார்கழி திங்கள் ஒரு பாப்பா அண்ணல ஆண்டாள் நாச்சியார். 15 வயசுக்குள்ளே ஞானம் வந்து முடிஞ்சு போச்சு. 18ல தான் ஞானம் ஒரு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அது ஒழுங்குதான், அது ஒரு அழகுதான், ஒரு மெச்சூரிட்டின்னு சொல்லுவோம். சில பேருக்கு எப்ப தெரியுமா ஞானம்? எப்போ? 30ல தான். 30ல பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் ஞானம் வரும். அப்படியா? ஐயோ இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கா? சில பேர் வந்து ஆமான்னு சொல்ல கத்துக்கிறதே பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம். என்ன செய்ய சொல்லி பாரு சுகமா இருக்கும். சில பேர் 50 வயசுல, சில பேர் 70ல, சில பேருக்கு ஞானம் எப்போ வரும் தெரியுமா? எப்போ? அடுத்த ஜென்மத்துல தான் வரும். ஏன்னா அவனோட தலையெழுத்து அப்படி.